சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். நேத்து கிளாஸ்ல verb பார்த்தோம். என்ன படிச்சீங்களா? அதை படிக்கலன்னா இந்த பாடம் உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஏன்னா அந்த பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சரி, இப்ப பாடத்துக்கு வரலாம். இன்னைக்கு டென்ஸ், அதாவது காலம்ன்ற புது பாடம் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல மொத்தம் 12 காலங்கள் இருக்கு. இந்த பாடம் தான் இந்த கோர்ஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். நீங்க எந்த வாக்கியம் அமைச்சாலும் கண்டிப்பா அந்த வாக்கியம் இந்த 12 காலங்கள்ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். அந்த அளவுக்கு இது முக்கியமான பாடம். இந்த பாடம் தெரிஞ்சாலே இங்கிலீஷ்ல பாதி தெரிஞ்சா மாதிரி. அதனால இந்த பாடத்தை கவனமா கத்துக்குங்க. இப்போ இங்கிலீஷ்ல எத்தனை காலங்கள் இருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இதுல 4 டென்ஸ் இருக்கு. என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சாதாரண நிகழ்காலம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ் தொடர் காலம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்முற்று காலம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்முற்று தொடர் காலம். அடுத்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அதாவது இறந்த காலம். இதுல ஒரு 4 டென்ஸ் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சாதாரண இறந்த காலம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இறந்த தொடர் காலம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இறந்த முற்று காலம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இறந்த முற்று தொடர் காலம். கடைசியா ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். இதுல ஒரு 4 டென்ஸ் இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சாதாரண எதிர்காலம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர் தொடர் காலம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், எதிர்முற்று காலம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர்முற்று தொடர் காலம். அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு 4, பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 4, ஃபியூச்சர்ல ஒரு 4, மொத்தம் 12 காலங்கள் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல 12 டென்சஸ் இருக்கு. இந்த பாடத்துல என்ன சொல்லி தர போறேன்னா, ஒவ்வொரு டென்ஸ்லயும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, அப்புறம் அந்த கேள்விக்கு எப்படி எஸ்ன்னு பதில் சொல்றது, நோன்னு எப்படி பதில் சொல்றதுன்னு, இதெல்லாம் அது இல்லாம இதெல்லாம் தமிழ்ல எப்படி வரும், என்ன அர்த்தம், நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின் அமைக்கிறது, இது போல பல விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். முதல்ல பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். புக்க பாருங்க. பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இதுல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இந்த டென்ஸ்ல 2 கேள்வி கேட்கலாம். பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கேன், டூ டஸ். டூ யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், டஸ் யூஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த டூ டஸ் ரெண்டுத்துக்கும் மீனிங் கிடையாது. டூக்கு டிக்ஷனரியில என்ன போட்டிருக்கோம், செய்ன்னு போட்டிருக்கோம். அந்த மீனிங் இந்த இடத்துல பொருந்தாது. அப்புறம் மீனிங் இல்லாம ஏன் வருது சார் அப்படின்னா, மீனிங் கிடையாது. அதே சமயத்துல டூ டஸ் இத வச்சுதான் இது என்ன டென்ஸ்னே, அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னே தெரிஞ்சுக்க முடியும். டூ டஸ் அங்க இல்லைன்னா நமக்கு என்ன டென்ஸ்னே தெரியாது. இப்போ டூ யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பாருங்க. பேட்டர்னை கவனிங்க. டூ பிளஸ் ப்ளூரல் பிளஸ் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம். டூ தே பிளே. கேள்வியை பாருங்க. மேல கொடுத்திருக்க பேட்டர்னை வச்சுதான் இந்த கேள்வியை அமைச்சிருக்கேன். இதுக்குன்னு இல்ல, எல்லாத்துக்குமே இதே போல பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் கேள்வியில் கேட்க முடியும். டூ பேட்டர்ன்ல இருந்து வந்திருக்கு, மீனிங் கிடையாது. தே ப்ளூரல்ல இருந்து வந்திருக்கு, தேனா அவர்கள்னு அர்த்தம். பிளே வேர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பிளே என்ன ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். அப்புறம் இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது. முதல்ல டூ வரணும், ரெண்டாவது ஏதாவது ப்ளூரல் வரணும், மூணாவதா verb வரணும். அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். டூ யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாலும் முதல் 3 வார்த்தைகள் பேட்டர்ன் படி தான் வரும். மற்ற வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு பின்னாடி தான் வரும். டூ தே பிளே, இதுக்கு தமிழ்ல என்ன, அவர்கள் விளையாடுகிறார்களா. இதுக்கு பதில கவனிங்க. ப்ளூரல் பிளஸ் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம். எஸ், தே பிளே. தே ப்ளூரல்ல இருந்து வந்திருக்கு, பிளே வேர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பிளே என்ன, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். சரி, எஸ் தே பிளே, இதுக்கு தமிழ்ல என்ன, ஆம் அவர்கள் விளையாடுகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், டூ யூஸ் பண்ணி யாராவது கொஸ்டின் கேட்டு அதுக்கு எஸ்ன்னு பதில் சொல்லும் போது
do வரக்கூடாது. இப்போ இல்லன்னு பதில் சொல்லும்போது எப்படி வரும்னு பாருங்க. plural plus do not plus verb first form. No, they do not play. they plural ல இருந்து வந்திருக்கு. do not pattern ல இருந்து வந்திருக்கு. play verb ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். play என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. no, they do not play. தமிழ்ல இல்லை, அவர்கள் விளையாடுவதில்லைன்னு கிடைக்கும். ஒரு விஷயம் கவனிங்க, விளையாடுவதில்லைன்னு தான் வரும், விளையாடவில்லைன்னு வராது. ஏன்னா விளையாடுவதில்லை பிரசன்ட் டென்ஸ், விளையாடவில்லை பாஸ்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. அம்மா அப்பா கிட்ட இப்பெல்லாம் இவன் சரியா படிக்கிறது இல்ல என்னன்னு விசாரிங்க. படிப்பதில்லை, இது பிரசன்ட் டென்ஸ். நேத்து அவன் படிக்கல என்னன்னு கேளுங்க. படிக்கவில்லை, இது பாஸ்ட் டென்ஸ். அதாவது நேத்து ஒரு நாள் மட்டும் படிக்கல, அதான் இதுக்கு அர்த்தம். இத பாருங்க, இப்பெல்லாம் அவன் சரியா சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுவதில்லை பிரசன்ட் டென்ஸ். இன்னைக்கு காலையில அவன் சாப்பிடல, சாப்பிடவில்லை, இது பாஸ்ட் டென்ஸ். காலையில மட்டும் சாப்பிடல, இதான் விஷயம். என்ன வித்தியாசம் புரியுதா? சரி, அடுத்து இன்னொரு விஷயம். டு நாட்ன்ற வார்த்தையே சுருக்கமா டோன்ட்னு சொல்லலாம், தப்பு இல்ல. இருந்தாலும் இது போல வர எல்லா ஷார்ட் ஃபார்ம்ஸையும் பேசும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எழுதும்போது முழுசா டு நாட்னு எழுதணும். இத பத்தி வரப்போற கிளாஸ்ல டீச் பண்ணுவேன், worry பண்ணாதீங்க. இப்பத்துக்கு இதை அப்படியே படிச்சுங்க, அது போதும். இப்ப புக்க பாருங்க. டு தே பிளே, அவர்கள் விளையாடுகிறார்களா? எஸ், தே பிளே, ஆம், அவர்கள் விளையாடுகிறார்கள். நோ, தே டு நாட் பிளே, இல்லை, அவர்கள் விளையாடுவதில்லை. என்ன புரியுதா? கேள்வியில டு தே பிளே கொடுத்திருக்கு இல்லையா? தேனா ப்ளூரல். இப்ப நீங்க இந்த ப்ளூரலை மாத்த புது புது கேள்விகள் கிடைக்கும். அதே போல பிளே என்ன verb, இந்த verb மாத்த புது புது கேள்விகள் கிடைக்கும். இந்த கேள்வி பதில்ல கேள்வி கேட்கும் பொழுது do வரும். எஸ்ன்னு பதில் சொல்லும் போது do வராது. அதே நோன்னு பதில் சொல்லும் போது do not வரும். இதுல verb பாருங்க. கேள்வியில ஃபர்ஸ்ட் ஃபார்ம், எஸ்ன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், நோன்னு சொல்லும் பொழுதும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஆக எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இன்னொரு விஷயம், இந்த பாடத்துல ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் கொடுத்திருக்கேன். இந்த பேட்டர்னை எப்பவும் வரக்கூடாது. ஏன்னா இந்த பேட்டர்னை வச்சுதான் வாக்கியமே அமைக்கிறோம். அதனால இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபார்முலா மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணோம், வேற வழியே கிடையாது. எதுக்கும் கிடையாது, எல்லா கேள்விக்கும், இந்த டென்ஸ்ல வர எல்லா கேள்விக்கும் அப்படிதான். சரி, நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன், கவனிங்க. டு த பொலிட்டீஷியன்ஸ் சீட், அரசியல்வாதிகள் ஏமாற்றுகிறார்களா? எஸ், த பொலிட்டீஷியன்ஸ் சீட், ஆம், அரசியல்வாதிகள் ஏமாற்றுகிறார்கள். நோ, த பொலிட்டீஷியன்ஸ் டு நாட் சீட், இல்லை, அரசியல்வாதிகள் ஏமாற்றுவதில்லை. இத பாருங்க. டு த ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி, மாணவர்கள் பார்த்து எழுதுகிறார்களா? எஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி, ஆம், மாணவர்கள் பார்த்து எழுதுகிறார்கள். நோ, த ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் காப்பி, இல்லை, மாணவர்கள் பார்த்து எழுதுவதில்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டு கமல் அண்ட் ரஜினி ஃபைட், கமலும் ரஜினியும் சண்டை போடுகிறார்களா? எஸ், கமல் அண்ட் ரஜினி ஃபைட், ஆம், கமலும் ரஜினியும் சண்டை போடுகிறார்கள். நோ, கமல் அண்ட் ரஜினி டு நாட் ஃபைட், இல்லை, கமலும் ரஜினியும் சண்டை போடுவதில்லை. இதே போல நீங்களும் நிறைய கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்லலாம், எல்லாமே முடியும். இந்த எக்ஸாம்பிள்ல பொலிட்டீஷியன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் முன்னால தன்ற வார்த்தை வந்திருக்கு. இது ஏன் வருதுன்னு இன்னொரு கிளாஸ்ல டீச் பண்ணுவேன். அதை பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. நடத்துற வரைக்கும் எங்க வந்தாலும் worry பண்ணாதீங்க. தக்கு இங்க மீனிங் இல்லைன்னு தெரிஞ்சுங்க, அது போதும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நடைமுறையில இப்ப இங்கிலீஷ் பேசுற நிறைய பேர் டூன்ற வார்த்தையை வச்சு கேள்வியை ஆரம்பிக்காம யூ கம், யூ கோவ, தி ஸ்பீக்கர் இப்படிதான் பேசுறாங்க. இது எல்லாம் சரி நினைச்சுக்காதீங்க. சரியான கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெரியும். டு யூ கம், டு யூ கோ, டு தே ஸ்பீக், இதான் சரியான கேள்விகள். நீங்க சரியான கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் போலயும் அப்படி பேசலாம், தப்பு இல்ல. ஆனா தெரியாம பேசக்கூடாது. இப்போ தமிழ்ல இதை கவனிங்க. இன்னைக்கு என்னை பார்த்த உடனே போறான் வரான், இந்த வாக்கியத்தை சரியா பேசும்போது எழுதும் போதும் இன்றைக்கு என்னை பார்த்த உடனே போகிறான் வருகிறான் இப்படித்தான் பேசணும் எழுதணும் இல்லையா? ஆனா நாம இது போல தமிழ் பேசினா எல்லாரும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க இல்லையா? தமிழ்ல எப்படியோ அப்படிதான் இங்கிலீஷ்லயும் இடத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கணும், அவ்வளவுதான்.
இப்போ டு தே பிளேக்கு நேரா இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. டு தே நாட் பிளே, இது என்னன்னா நெகட்டிவ் கொஸ்டின். அதாவது எந்த கேள்வியில நாட் இருக்கோ அது நெகட்டிவ் கொஸ்டின், எந்த கேள்வியில நாட் இல்லையோ அது பாசிட்டிவ் கொஸ்டின். முதல்ல என்ன பாத்தீங்க, பாசிட்டிவ் கொஸ்டினை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, அதுக்கு எப்படி எஸ்ன்னு பதில் சொல்றது, நோன்னு எப்படி பதில் சொல்றது, இதெல்லாம் பாத்தீங்க. இப்போ நெகட்டிவ் கொஸ்டினுக்கு எப்படி எஸ் நோன்னு பதில் சொல்றதுன்னு பார்க்க போறீங்க. கவனிங்க. கேள்வியே நாம ரெண்டு விதமா கேட்கலாம். சாப்பிட்டியா, சாப்பிடல. தூங்குனியா, தூங்கல. படிச்சியா, படிக்கல. என்ன புரியுதா, புரியல. பாருங்க, கேள்வி கேட்கும் போதே இல்லையானும் கேட்கலாம். சாப்பிடல, தூங்கல, படிக்கல, புரியல. இது எல்லாமே நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இதே போல இங்கிலீஷ்ல உண்டு. அதான் இப்ப நடத்த போறேன். புக்க பாருங்க. டு தே நாட் பிளே, இதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் விளையாடுவதில்லையான்னு அர்த்தம். இது கேள்வி. நெகட்டிவ் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொஞ்சம் வித்தியாசமா வரும், கவனிச்சா நல்லா புரியும். இப்போ கடைக்கு போய் கடைக்காரர் 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு கேட்டா இது பாசிட்டிவ் கொஸ்டின். அதே சில்லறை இல்லையான்னு கேட்டா நெகட்டிவ் கொஸ்டின். சில்லறை இருக்கான்னு கேட்டா கடைக்காரர் என்ன சொல்வான்? ஆமா சில்லறை இருக்கு, இல்ல சில்லறை இல்லைன்னு சொல்வான். அதே சில்லறை இல்லையான்னு நெகட்டிவ்ல கேட்டா கடைக்காரர் என்ன சொல்வான்? ஆமா சில்லறை இல்ல, இல்ல சில்லறை இருக்குன்னு சொல்வான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. கடைக்காரர்கிட்ட குமுதம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்வார்? ஆமா குமுதம் இருக்கு, இல்ல குமுதம் இல்லைன்னு சொல்வார். அதே நெகட்டிவ்ல குமுதம் இல்லையான்னு கேட்டா என்ன சொல்வார்? ஆமா குமுதம் இல்ல, இல்ல குமுதம் இருக்குன்னு சொல்வார். அதாவது பாசிட்டிவ் கேள்விக்கு ஆமா இருக்கு, இல்ல இல்லன்னு வரும். அதே நெகட்டிவ் கொஸ்டினுக்கு ஆமா இல்ல, இல்ல இருக்குன்னு வரும். என்ன புரியுதா? ஆமா சார் நல்லா புரியுது. இல்ல சார் புரியவே இல்ல சார். என்ன புரியல? ஆமா சார் புரியவே இல்ல சார். இல்ல சார் நல்லா புரியுது. இது போல பாசிட்டிவ் ஆன்சருக்கும் நெகட்டிவ் ஆன்சருக்கும் இந்த சின்ன வித்தியாசம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி ஆயிடும். இப்போ டு தே நாட் பிளே என்ற இதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்கேன் பாருங்க. எஸ் தே டு நாட் பிளே, ஆம் அவர்கள் விளையாடுவதில்லை. நோ தே பிளே, இல்லை அவர்கள் விளையாடுகிறார்கள். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடத்துல வர எல்லா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா நீங்களே ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? இது வரைக்கும் டூ பத்தியும் இன்னும் சில பொதுவான விஷயங்களையும் நடத்திருக்கேன். இப்போ டஸ் பார்க்கலாம். டஸ் சிங்குலருக்குன்னு உங்களுக்கு முதல்லயே சொன்னேன். பேட்டர்னை கவனிங்க. டஸ் பிளஸ் சிங்குலர் பிளஸ் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். டஸ்க்கு மீனிங் கிடையாது. எஸ்னா சிங்குலர், வீனா வெர்ப். டஸ் பிளஸ் சிங்குலர் பிளஸ் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இதான் பேட்டர்ன். டஸ் ஷீ ஸ்மைல். டஸ் பேட்டர்ன்ல இருந்து வந்திருக்கு. ஷீ சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு. ஸ்மைல் வெர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸ்மைல் என்ன ஃபார்ம்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். பேட்டர்ன்ல இருக்க ஆர்டர் மாத்தக்கூடாது. டஸ் ஷீ ஸ்மைல், இதுக்கு தமிழ்ல அவள் சிரிக்கிறாளா. இப்போ இதுக்கு ஆன்சர் கவனிங்க. சிங்குலர் பிளஸ் வெர்ப் பிராக்கெட்ல செகண்ட் ஃபார்ம். எஸ் ஷீ ஸ்மைல்ஸ். ஷீ சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு. ஸ்மைல்ஸ் வெர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? செகண்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸ்மைல்ஸ் என்ன? செகண்ட் ஃபார்ம் தான். டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணும்பொழுது, அதாவது ஆமான்னு பதில் சொல்லும் போது செகண்ட் ஃபார்ம் வரும். இது எப்பவும் வரக்கூடாது. ஆன்சர் பாருங்க. எஸ் ஷீ ஸ்மைல்ஸ், இதுக்கு தமிழ்ல ஆம் அவள் சிரிக்கிறாள். இன்னொரு முக்கியமான விஷயம், டஸ் யூஸ் பண்ணி யாராவது கொஸ்டின் கேட்டா அதுக்கு எஸ் ஆன்சர் பண்ணும்போது டஸ் வரக்கூடாது. இப்போ இல்லன்னு பதில் சொல்லும் போது எப்படி வரும் பாருங்க. பேட்டர்ன் பாருங்க. சிங்குலர் பிளஸ் டஸ் நாட் பிளஸ் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். நோ ஷி டஸ் நாட் ஸ்மைல். ஷி சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு. டஸ் நாட் பேட்டர்ன்ல இருந்து வந்திருக்கு. ஸ்மைல் வெர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸ்மைல் என்ன ஃபார்ம்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். அப்புறம் டஸ் நாட் டசன்ட்னு சொல்லலாம். இப்பத்துக்கு டஸ் நாட் புரிஞ்சுங்க. டசன்ட் பத்தி அப்புறம் நடத்துறேன். நோ ஷி டஸ் நாட் ஸ்மைல், தமிழ்ல இல்லை அவள் சிரிப்பதில்லை. சிரிப்பதில்லைக்கும் சிரிக்கவில்லைக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியும். சிரிப்பதில்லை
பிரசன்ட் டென்ஸ், சிரிக்கவில்லை பாஸ்ட் டென்ஸ். இப்போ புக்க பாருங்க. டஸ் ஷீ ஸ்மைல்? அவள் சிரிக்கிறாளா? எஸ், ஷீ ஸ்மைல்ஸ். ஆம், அவள் சிரிக்கிறாள். நோ, ஷீ டஸ் நாட் ஸ்மைல். இல்லை, அவள் சிரிப்பதில்லை. இதை கவனிங்க. ஷீ சிங்குலர். இந்த சிங்குலரை மாத்த புது புது வாக்கியம் கிடைக்கும். அதே போல ஸ்மைல்ன்ற வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த வேர்பை மாத்த புது புது வாக்கியம் கிடைக்கும். டஸ்ல வேர்பை பாருங்க. கேள்வி கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், எஸ்ன்னு ஆன்சர் பண்ணும் பொழுது செகண்ட் ஃபார்ம், நோன்னு ஆன்சர் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இப்போ டஸ் யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் தர கவனிங்க. டஸ் ஜேசுதாஸ் சிங்? ஜேசுதாஸ் பாடுகிறாரா? எஸ், ஜேசுதாஸ் சிங்ஸ். ஆம், ஜேசுதாஸ் பாடுகிறார். நோ, ஜேசுதாஸ் டஸ் நாட் சிங். இல்லை, ஜேசுதாஸ் பாடுவதில்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டஸ் மணிமாறன் ஸ்டடி? மணிமாறன் படிக்கிறானா? எஸ், மணிமாறன் ஸ்டடீஸ். ஆம், மணிமாறன் படிக்கிறான். நோ, மணிமாறன் டஸ் நாட் ஸ்டடி. இல்லை, மணிமாறன் படிப்பதில்லை. கடைசி இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டஸ் ஏழுமலை ஒர்க்? ஏழுமலை வேலை செய்கிறாரா? எஸ், ஏழுமலை ஒர்க்ஸ். ஆம், ஏழுமலை வேலை செய்கிறார். நோ, ஏழுமலை டஸ் நாட் ஒர்க். இல்லை, ஏழுமலை வேலை செய்வதில்லை. இது போல நீங்களும் பல கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்லலாம், எல்லாமே முடியும். நடைமுறையில டஸ்ல கேள்வி கேட்கறதுக்கு பதிலா, அதாவது டஸ்ல கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா ஷி கம்ஸ், ஹி கோஸ் இப்படி கேட்கிறாங்க. இது தப்பு. டஸ் ஷி கம், டஸ் ஹி கோ இப்படிதான் கேட்கணும். இத டூக்கும் சொன்ன என்ன புரியுதா? இப்போ டஸ் உடைய நெகட்டிவ் கொஸ்டினுக்கு வாங்க. டஸ் ஷீ நாட் ஸ்மைல்? அவள் சிரிப்பதில்லையா? இதுக்கு பதில்ல எஸ், ஷீ டஸ் நாட் ஸ்மைல். ஆம், அவள் சிரிப்பதில்லை. நோ, ஷீ ஸ்மைல்ஸ். இல்லை, அவள் சிரிக்கிறாள்னு கிடைக்கும். சரி, இது வரைக்கும் டஸ் பத்தி பாத்தீங்க. மொத்தமா இன்னைய கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல டூ டஸ் இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, அதுக்கு எப்படி பதில் சொல்றது, இதுக்கெல்லாம் தமிழ்ல என்னன்னு பாத்தீங்க. நடைமுறையில எப்படி பேசுறான்னு பாத்தீங்க. இதுக்கு மேல டூ டஸ் பத்தி நடத்துறதுக்கு எதுவும் இல்ல. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், யூ ஐ இந்த ரெண்டுக்கும் டூ யூஸ் பண்ணி தான் கேள்வி கேட்கணும். அதாவது டு யூ, டு ஐ இப்படித்தான் ஆரம்பிக்கணும். இப்போ நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க, அது போதும். ஆக இன்னைய கிளாஸ இதோட முடிக்கிறேன். சரியா? ஆல் ரைட், தேங்க்யூ. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். நேத்து என்ன பார்த்தோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல டூ டஸ் பார்த்தோம். இன்னைக்கு பிரசன்ட் டென்ஸ்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். புக்க பாருங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதுல 3 கேள்வி கேட்கலாம். பாக்ஸ பாருங்க. am, is, are இந்த 3க்கும் மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஸ்னு தெரிஞ்சுக்க வருது, அவ்வளவுதான். பெரிய பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கேன்? am, is, are இதுக்கெல்லாம் முன்னால என்ன வரணும், பின்னால என்ன வரணும், இதெல்லாம் கொடுத்திருக்கேன். amக்கு முன்னால I தான் வரும், isக்கு முன்னால சிங்குலர் தான் வரும், ஆருக்கு முன்னால ப்ளூரல் தான் வரும். இந்த 3த்துக்கும் பின்னால verb எப்பவுமே தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், அல்லது ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங் இது போல தான் வரும். கபில் தேவ் சிங்குலர், அதனால பக்கத்துல இஸ் போட்டிருக்கேன். சில்ட்ரன் ப்ளூரல், அதனால பக்கத்துல ஆர் போட்டிருக்கேன். பாக்ஸ பாருங்க. ஐ ஆம் ரைட்டிங், கபில் தேவ் இஸ் ரைட்டிங், தி சில்ட்ரன் ஆர் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருக்கிறேன், கபில் தேவ் எழுதி கொண்டிருக்கிறார், குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதுக்கெல்லாம் கேள்வி வேணுமா? ரொம்ப சிம்பிள்.
am, is, are இந்த மூணுத்தையும் முதல்ல போட்டா கேள்வி கிடைக்கும். அப்படியே படிச்சா பதில் கிடைக்கும். அதே am, is, are பக்கத்துல not போட்டா இல்லன்ற பதில் கிடைக்கும். இப்போ கேள்வியா மாத்திர கவனிங்க. am I writing? நான் எழுதி கொண்டிருக்கிறேனா? is கபில்தேவ் writing? கபில்தேவ் எழுதி கொண்டிருக்கிறாரா? are the children writing? குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கிறார்களா? இவ்வளவுதான். இதுக்கெல்லாம் ஆன்சர் வேணுமா? எஸ், ஐ am writing. ஆம், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நோ, ஐ am not writing. இல்லை, நான் எழுதி கொண்டிருக்கவில்லை. எஸ், கபில்தேவ் is writing. ஆம், கபில்தேவ் எழுதி கொண்டிருக்கிறார். நோ, கபில்தேவ் is not writing. இல்லை, கபில்தேவ் எழுதி கொண்டிருக்கவில்லை. எஸ், the children are writing. ஆம், குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நோ, the children are not writing. இல்லை, குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கவில்லை. இப்படித்தான் வரும். am, is, are இந்த மூணும் செயல் நடந்துகிட்டு இருக்கிறத குறிக்க வரும். அதாவது நாம பேசும்போது நடந்துகிட்டு இருக்கோம் செயல் எல்லாத்துக்கும் am, is, are தான் யூஸ் பண்ணும். இப்போ என்னென்ன செயல் நடந்துட்டு இருக்கு? நான் டீச் பண்றேன், நீங்க கத்துக்கிறீங்க, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இங்கிலீஷ்ல ஐ am teaching, you are learning, fan is running இப்படிதான் வரும். புரியுதா? இப்போ ஆமுக்கு புக்ல கொடுத்திருக்க பேட்டர்னை பாருங்க. am பிளஸ் ஐ பிளஸ் verb பிராக்கெட்ல தேர்ட் ஃபார்ம். am I writing? நான் எழுதி கொண்டிருக்கிறேனா? பதில்ல ஐ பிளஸ் am பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். எஸ், I am writing. ஆம், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ பிளஸ் am not பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். நோ, I am not writing. இல்லை, நான் எழுதி கொண்டிருக்கவில்லை. மொத்தமா am I writing? Yes, I am writing. No, I am not writing. என்ன புரியுதா? ரொம்ப சிம்பிள். இதே am I யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. am I sleeping? நான் தூங்கி கொண்டிருக்கிறேனா? Yes, I am sleeping. ஆம், நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். No, I am not sleeping. இல்லை, நான் தூங்கி கொண்டிருக்கவில்லை. இத பாருங்க. am I drinking? நான் குடித்துக் கொண்டிருக்கிறேனா? Yes, I am drinking. ஆம், நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன். No, I am not drinking. இல்லை, நான் குடித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. am I growing? நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? Yes, I am growing. ஆம், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். No, I am not growing. இல்லை, நான் வளர்ந்து கொண்டிருக்கவில்லை. இது போல எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். இப்போ ஆமுக்கு புக்ல கொடுத்திருக்க நெகட்டிவ் கொஸ்டினை பாருங்க. am I not writing? நான் எழுதி கொண்டிருக்கவில்லையா? இதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும் இல்லையா? எஸ், I am not writing. ஆம், நான் எழுதி கொண்டிருக்கவில்லை. நோ, I am writing. இல்லை, நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான். நான் புரியுதா? இப்போ அடுத்து இஸ் பத்தி பார்க்கலாம். புக்க பாருங்க. இஸ் பிளஸ் சிங்குலர் பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். இஸ் கபில்தேவ் ரைட்டிங்? கபில்தேவ் எழுதி கொண்டிருக்கிறாரா? பதில்ல சிங்குலர் பிளஸ் இஸ் பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். எஸ், கபில்தேவ் இஸ் ரைட்டிங். ஆம், கபில்தேவ் எழுதி கொண்டிருக்கிறார். நோன் சொல்லும்போது சிங்குலர் பிளஸ் இஸ் நாட் பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். நோ, கபில்தேவ் இஸ் நாட் ரைட்டிங். இல்லை, கபில்தேவ் எழுதி கொண்டிருக்கவில்லை. மொத்தமா இஸ் கபில்தேவ் ரைட்டிங்? எஸ், கபில்தேவ் இஸ் ரைட்டிங். நோ, கபில்தேவ் இஸ் நாட் ரைட்டிங். என்ன புரியுதா? இப்போ இஸ் யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. இஸ் த லைட் பர்னிங்? விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா? எஸ், த லைட் இஸ் பர்னிங். ஆம், விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. நோ, த லைட் இஸ் நாட் பர்னிங். இல்லை, விளக்கு எரிந்து கொண்டிருக்கவில்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இஸ் சத்யராஜ் டாக்கிங்? எஸ், சத்யராஜ் இஸ் டாக்கிங். நோ, சத்யராஜ் இஸ் நாட் டாக்கிங். சத்யராஜ் பேசிக் கொண்டிருக்கிறாரா? ஆம், சத்யராஜ் பேசிக் கொண்டு இருக்கிறார். இல்லை, சத்யராஜ் பேசிக் கொண்டிருக்கவில்லை. இத பாருங்க. இஸ் தி ஆட்டோ வெயிட்டிங்? எஸ், தி ஆட்டோ இஸ் வெயிட்டிங். நோ, தி ஆட்டோ இஸ் நாட் வெயிட்டிங். ஆட்டோ காத்து கொண்டிருக்கிறதா? ஆம், ஆட்டோ காத்து கொண்டிருக்கிறது. இல்லை, ஆட்டோ காத்து கொண்டிருக்கவில்லை. இது போல ஏகப்பட்ட கேள்விகள் இஸ் யூஸ் பண்ணி அமைக்கலாம், பதில சொல்லலாம். சரி, இப்போ இஸ்க்கு நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின் வரும் பாருங்க. இஸ் கபில்தேவ் நாட் ரைட்டிங்? கபில்தேவ் எழுதி கொண்டிருக்கவில்லையா? எஸ், கபில்தேவ் இஸ் நாட் ரைட்டிங். ஆம், கபில்தேவ் எழுதி கொண்டிருக்கவில்லை. நோ,
கபில் தேவ் இஸ் ரைட்டிங். இல்லை, கபில் தேவ் எழுதி கொண்டு இருக்கிறார். பொதுவா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் நடைமுறையில அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தேவைப்படும் போது யூஸ் ஆகும். அதனால தான் நடத்துறேன். நான் எப்படி சொல்லி தரணும் அதே போல நீங்களும் சொந்தமா பல எக்ஸாம்பிள்ஸ் எழுதி பார்த்தாதான் நல்ல பலன் கிடைக்கும். இல்லன்னா யூஸ் இல்ல. இப்போ ஆர் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டு எப்படி பதில் சொல்றதுன்னு பாருங்க. முதல்ல பேட்டர்ன் கவனிங்க. ஆர் பிளஸ் ப்ளூரல் பிளஸ் verb third form. Are the children writing? குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கிறார்களா? பதில்ல ப்ளூரல் பிளஸ் ஆர் பிளஸ் verb third form. Yes, the children are writing. ஆம், குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ப்ளூரல் பிளஸ் ஆர் நாட் பிளஸ் verb third form. No, the children are not writing. இல்லை, குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கவில்லை. மொத்தமா சொல்லும் பொழுது are the children writing? Yes, the children are writing. No, the children are not writing. என்ன புரியுதா? இப்போ are யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. Are the girls singing? பெண்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்களா? Yes, the girls are singing. ஆம், பெண்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். No, the girls are not singing. இல்லை, பெண்கள் பாடிக்கொண்டிருக்கவில்லை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Are the dogs barking? நாய்கள் குறைத்துக் கொண்டிருக்கின்றனவா? Yes, the dogs are barking. ஆம், நாய்கள் குறைத்துக் கொண்டிருக்கின்றன. No, the dogs are not barking. இல்லை, நாய்கள் குறைத்துக் கொண்டிருக்கவில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள். Are the teachers coming? ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? Yes, the teachers are coming. ஆம், ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். No, the teachers are not coming. இல்லை, ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. இது போல நீங்களும் ஆரை யூஸ் பண்ணி பல கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்லலாம், எல்லாமே முடியும். இப்போ ஆருக்கு நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பாருங்க. புக்க பாருங்க. Are the children not writing? தமிழ்ல குழந்தைகள் எழுதி கொண்டிருக்கவில்லையா? இதுக்கு பதில் நான் சொல்ல வேணாம்னு பாக்குறேன். ஏன்னா பதில் எப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த am is are மூணையும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இல்லாம நடைமுறையில you're going, he is coming, it's working இப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் சரி நினைச்சுக்காதீங்க. சரியான கேள்வி என்னன்னா are you going, is he coming, is it working? இதான். வேற எப்படி பேசினாலும் தப்பு. இதுவரைக்கும் am is are இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, எப்படி பதில் சொல்றதுன்னு பாத்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இனி பார்க்க போறது அடுத்த புது டென்ஸ். பேரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பாக்ஸ பாருங்க. ஒன்னு have யூஸ் பண்ணி, இன்னொன்னு has யூஸ் பண்ணி. have ப்ளூரலுக்கு, has சிங்குலருக்கு, அவ்வளவுதான். டிக்ஷனரியில haveக்கு நிறைய மீனிங் கொடுத்திருக்கும். இருந்தாலும் இங்க haveக்கும் hasக்கும் மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஸ் தெரிஞ்சுக்க வருது. இப்போ பெரிய பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கேன் கவனிங்க. have has. இந்த ரெண்டுக்கும் முன்னால என்ன வரும், பின்னால என்ன வரும், இப்படி கொடுத்திருக்கேன். haveக்கு முன்னால ப்ளூரல் வரும், hasக்கு முன்னால சிங்குலர் வரும். have has ரெண்டுத்துக்கும் பின்னாடி வர verb எப்பவுமே 5th ஃபார்மா இருக்கணும். 5th ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? taken, gone, bought, called, played, seen verbல சொல்லி கொடுத்தனே, அதான். haveக்கு முன்னால என்ன இருக்கு பாருங்க. they இருக்கு. they என்ன? ப்ளூரல், அவர்கள்னு அர்த்தம். they ப்ளூரல், அதனால பக்கத்துல have போட்டிருக்கேன். hasக்கு முன்னால என்ன இருக்கு? பிடி உஷா இருக்கு. பிடி உஷா என்ன? சிங்குலர், அதனால has போட்டிருக்கேன். அதே haveக்கும் hasக்கும் பின்னால என்ன போட்டிருக்கேன்? gone போட்டிருக்கேன். gone என்ன ஃபார்ம்? 5th ஃபார்ம். எப்பவுமே haveக்கும் hasக்கும் பின்னால வர verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? 5th ஃபார்ம்ல இருக்கணும். they have gone. பிடி உஷா has gone. அவர்கள் போயிருக்கிறார்கள். பிடி உஷா போயிருக்கிறார். இப்போ haveக்கும் hasக்கும் கேள்வி வேணுமா? ரொம்ப சிம்பிள். haveயும் hasயும் முன்னால போட்டா கேள்வி கிடைக்கும். அப்படியே படிச்சா பதில் கிடைக்கும். அதே have has ரெண்டுத்துக்கும் பக்கத்துல not போட்டா இல்லன்ற பதில் கிடைக்கும். இப்போ கேள்விய மாத்திர கவனிங்க. have they gone? அவர்கள் போயிருக்கிறார்களா? has பிடி உஷா gone? பிடி உஷா போயிருக்கிறாரா? என்ன புரியுதா? இவ்வளவுதான். ஆன்சர் வேணுமா? yes, they have gone. ஆம், அவர்கள் போயிருக்கிறார்கள். no, they have not gone. இல்லை, அவர்கள் போயிருக்கவில்லை. அடுத்து yes, பிடி உஷா has gone.
ஆம், பிடி உஷா போயிருக்கிறார். நோ, பிடி உஷா ஹேஸ் நாட் கான். இல்லை, பிடி உஷா போயிருக்கவில்லை. இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். இந்த டென்ஸ எந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. பிடி உஷா ஹேஸ் கான்னா